நம்ம முருக கடவுள் தான் குரு பகவான். அப்ப இந்த 2026 குரு பெயர்ச்சி தனுசுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 2006க்கு முன்ன வரைக்கும் என்னென்ன இடையூறுகள்ல இருந்தீங்களோ, உடல் நல குறைவா இருந்தாலும் சரி, பண தட்டுப்பாடா இருந்தாலும் சரி, கடனாளியா இருந்தா கூட, இப்படி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைஞ்ச தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி ஒரு மாற்றமே தரப்படும். மனைவி மக்கள் மேல அன்பும் பண்பும் பாசத்தோட இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகம். நல்ல படிச்ச ஜாதகமும் கூட, பண்புள்ள ஜாதகமும் இந்த தனுசு ராசி தான். என்ன ஒண்ணு, தனுசு ராசியில ஒரு டீனேஜ் குழந்தைங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த காதல் சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்கிட்டு மதமுற்று மதம் மாறின ஒரு காதலனை தேடி தான் குடும்பத்துக்கும் அடுத்தவங்க குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமும் உண்டாக வாய்ப்பு. உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற தான் உடல் மேல அளவு கடந்த ஆசைபாசம். சூப்பர் ஜாதகங்க. நம்மளாதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஆசையினால கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு இஷ்டப்பட்டு கணவன் மனைவிக்குள்ள துரோகங்கள் நினைச்சு வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி பகவான் தண்டனை கொடுப்பார். குரு பகவான் அந்த பலத்தை இழந்துருவார். ஏன்னா குருவோட சனீஸ்வரன் பகவானுக்கு பலன் அதிகம். அப்ப குரு பலன் உங்களுக்கு 40% தான் உண்டு. கவனமா இருந்துக்குங்க. அவப்பேறு அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு இறைவனை வேண்டுங்க. பல தொண்டுகள் செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தவங்கள் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தியானம் பண்ணுங்க. தனுசு ராசியில உள்ள பெண்களுக்கும் உங்க மாமியாருக்கும் அவர் சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம தங்க தளபதி, நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான், குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை, எம்பெருமான் முருக கடவுளை, ஆறுபட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு, கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க. ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்லை, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும். அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க. 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க. எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.
தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான்னா பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது, நம்ம முருக கடவுள் தான் குரு பகவான். அப்ப இந்த 2026 குரு பெயர்ச்சி தனுசுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 2006க்கு முன்ன வரைக்கும் என்னென்ன இடையூறுகள்ல இருந்தீங்களோ, உடல் நல குறைவா இருந்தாலும் சரி, பண தட்டுப்பாடா இருந்தாலும் சரி, கடனாளியா இருந்தா கூட, இப்படி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைஞ்ச தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி ஒரு மாற்றமே தரப்போகுது. சனீஸ்வரம் பகவான் வேணா அர்த்தாஷ்டம சனியில இருக்கலாம். அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒண்ணு. தாய்க்கோ தகப்பனுக்கோ உங்களுக்கு ஆகாது. அண்ணனும் தம்பியும் ஆகாது. மனைவி மக்கள் மேல அன்பும் பண்பும் பாசத்தோட இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகம் தான். நல்லா படிச்ச ஜாதகமும் கூட, பண்புள்ள ஜாதகமும் இந்த தனுசு ராசி தான். என்ன ஒண்ணு, தனுசு ராசியில ஒரு டீனேஜ் குழந்தைங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த காதல்னு சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்கிட்டு மதமுற்று மதம் மாறின ஒரு காதலனை தேடி தான் குடும்பத்துக்கும் அடுத்தவங்க குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமும் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அப்ப படிங்க. தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறது சும்மா விஷயம் கிடையாது. நெத்தி வேர்வைய நிலத்துல சிந்தி அங்க இங்கன்னு 5க்கோ 10க்கோ கடனை வாங்கி உங்களை படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. நீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம், படிச்சீங்கன்னா அதிகார தோரணையான வேலை செய்யலாம். பண்புள்ள ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். தேவையில்லாத இந்த அற்ப ஆசையில தான் வாழ்க்கையவே கோழி முட்டையாக்கக்கூடிய தருணங்கள்லாம் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்ச ஜாதகம் தான் தனுசு ராசி. ஏன்னா இந்த 7.5 வருஷம் 2026க்கு முன்ன ஒரு 7.5 வருஷம் கஷ்டம் தான், கருமாயம் தான் பட்டிருப்பீங்க. நல்ல வேலை வாய்ப்பு இல்லாம, குடும்பத்துல ஒரு மணிவிழா, ஒரு சுபகாரியங்கள் நடக்காம, பல இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசிக்காரங்க நிறையவே இருக்கு. தனுசு ராசிலையும் போலீஸ், காவல்துறை இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க. இந்த உடற்பயிற்சி ஆசிரியர் இருக்காங்க பாத்தீங்களா, பிடி மாஸ்டர், அவங்க எல்லாம் தனுசு ராசி தான் நிறைய இருக்கு. அதே போல இந்த ஜிம்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, ஜிம்மு செய்யறவங்க, உடம்ப வளர்க்குறவங்க இவங்கெல்லாம் தனுசு ராசியா தான். உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏத்த தான் உடல் மேல அளவு கடந்த ஆசைபாசம். சூப்பர் ஜாதகங்க. நம்மளாதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஆசையினால. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு இஷ்டப்பட்டு கணவன் மனைவிக்குள்ள துரோகங்கள் நினைச்சு வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி பகவான் தண்டனை கொடுப்பாரு. குரு பகவான் அந்த பலத்தை இழந்துருவாரு. ஏன்னா குருவோட சனீஸ்வரம் பகவானுக்கு பலன் அதிகம். அப்ப குரு பலன் உங்களுக்கு 40% தான் உண்டு. கவனமா இருந்துக்குங்க. அவப்பேறு அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு இறைவனை வேண்டுங்க. பல தொண்டுகள் செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தவங்கள் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தியானம் பண்ணுங்க. தனுசு ராசியில உள்ள பெண்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள ஒண்ணு தாய் ஆவாது, இல்லைன்னா மாமியார் ஆவாது. 35க்கு மேல அண்ணன் தம்பி ஆவாது, இல்ல மச்சான் மாமே ஆவாது. 40 வயசு 45 வயசு 50 வயசுல உடல்நல குறைவு ஏற்படும். தனுசு ராசியில் உள்ள ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவுக்கு. அதனால இறை வழிபாட்டுல நீங்க பின்பற்றிருக்கீங்க. இறை தேடும் முன் இறைவனை தேடுங்க. ஓவரா உடம்ப டைட் பண்ணாம நிறைய சாப்பிடாம அளவோட சாப்பிடுங்க. நல்லதையே சிந்தனை பண்ணுங்க. இப்படி இருந்தா உங்க உடலுக்கு எந்த தீங்கும் வராது. மனநோயிலிருந்து விடுபடுங்க. நிறைய யோசிங்க. பல கோயில்களுக்கு போங்க, பல சுற்றுலா பொருட்காட்சிக்கு, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போங்க, வெளிநாடு உள்நாடுகளுக்கு போங்க. லைஃப ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் யோகம் தான். அரசியல் பிரவேசத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு வருஷமா தான் இருக்கும். அடுத்த 2027 குரு பெயர்ச்சி வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமா நான் இறைவனை வேண்டிக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம்.
கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.